ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி வந்து நம்ம செஷனில் vocabulary, idioms and one word substitution, reading comprehension, close test, parasyllables, grammar error எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து vocabulary. ஃபஸ்ட்டு வேர்டு வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சில வேர்டை தவிர மற்ற எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி இருக்க ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் இந்த வேர்ட்ஸ் தான் வந்து நம்ம vocabularyயாக பார்ப்போம். ஸோ சிக்னிஃபிகண்ட் அப்படின்னா நோட் ஒர்த்தி, சரியா, கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு சொல்லுவோம், சரியா. அடுத்தது ஆட்ஹாக் அப்படின்னா வென் நெசசரி, தேவையான அப்போ மட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஆட்ஹாக் அப்படின்னு சொல்லி ரிட்டன் இங்கிலீஷில் வந்து யூஸ் பண்ணுவாங்க, சரியா. எம்ஃபேசிஸ் மீன்ஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனையோ அல்லது ஏதோ ஒரு சம் சார்ட் ஆஃப் ஈவெண்ட் அதை வந்து கொஞ்சம் எலிவேட் பண்ணுறது, சரியா, கொஞ்சம் ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, சரியா, அதை தான் வந்து எம்ஃபேசிஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார்மலைசேஷன் மீன்ஸ் த ஆக்ட் ஆஃப் மேக்கிங் ஃபார்மல் சம்திங், ஏதோ ஒன்று இருக்கும், சரியா, அது சம் ரூல்ஸாக இருக்கும், ஏதோ ஒரு ஆக்ஷனாக கூட இருக்கலாம், அதை வந்து ஃபார்மலாக பண்ணணும் அப்படின்றதுக்காக அதை யூஸ் பண்ணக்கூடிய அந்த டேர்ம் தான் வந்து ஃபார்மலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டிஸ்பென்சபிள் அப்படின்னா எசென்சியல், இட் மீன்ஸ் அது வந்து தவிர்க்கவே முடியாது, சரியா, அது என்ன சொல்லலாம், இன்எவிட்டபிள்னு கூட சொல்லலாம், சரியா, தவிர்க்கவே முடியாது அப்படின்றது. ஸோ இந்த 5 வேர்டோடைய யூசேஜ் வந்து எப்படி அப்படின்றது வந்து நம்ம ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து idioms and OWS, ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன். இன்றைக்கி வந்து 2 எடுத்திருக்கேன். பிரேவ் பீப்புள் நெவர் ஹைட் அட் த மொமெண்ட் ஆஃப் டெசிஷன். இந்த அட் த மொமெண்ட் அப்படின்ற இந்த ஃப்ரேஸுக்கு வந்து எந்த இடியம் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும், சரியா. எ ஹெல் ஆஃப் டைம் அப்படின்றது வராது. அட் த மொமெண்ட் அப்படின்னா அது அந்த பர்டிகுலர் மூமெண்ட், அட் த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த பர்டிகுலர் மூமெண்ட்டில், சரியா. இப்போ அந்த பர்டிகுலர் மூமெண்ட் அப்படின்றது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு இடியம் என்ன அப்படிங்கிறதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ ஹெல் ஆஃப் டைம் அப்படின்றது வராது, சரியா. பீட் த கிளாக் வராது, சரியா. when the crunch comes அப்படின்னா இதுதான் வந்து வரும். ஏன் அப்படின்னா அட் த மொமெண்ட் அப்படிங்கும்போது அந்த பர்டிகுலர் மொமெண்ட் வரும்போது அப்படின்ற மீனிங்கில் வந்து ஒரு கரெக்டான ஒரு சென்ஸில் வந்து இந்த இடியம் தான் இருக்குது. when the crunch comes அப்படின்ற அந்த இடியம் தான் வரும், சரியா. turn back the hands of time, நோ, இதுவும் வராது, சரியா. ஸோ அடுத்தது வந்து when I was in class 5 I won the first prize in extempore at my school. extempore means அதாவது எந்த ப்ரிப்பரேஷனுமே இல்லாமல் திடீர்னு வந்து கூப்பிட்டு ஒருத்தரை பேச வச்சாங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு ஸ்பீச், அதுக்கு தான் வந்து எக்ஸ்டம்போர் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா. ஸோ எ ஸ்பீச் டெலிவர்ட் வித்தவுட் ப்ரியர் ப்ரெசன்டேஷன் ஆர் ரெஹர்சல், இதுதான் வந்து எக்ஸ்டம்போர் அப்படின்னு சொல்லுவோம். ஏ ஷார்ட் பீஸ் ஆஃப் ரைட்டிங், இது வராது. ட்ராமேட்டிக் பர்ஃபார்மன்ஸ் ஆன் ஸ்டேஜ், நோ. எ ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட், நோ. இதெல்லாம் வந்து கண்டெக்ஸ்டுவலாகவே மேட்ச் ஆகாது. ஸோ எக்ஸ்டம்போர் அப்படின்னா எ ஸ்பீச் டெலிவர்ட் வித்தவுட் ப்ரேயர் ப்ரிப்பரேஷன் ஆர் ரெஹர்சல், ஓகே. ஸோ அடுத்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். இன்றைக்கி வந்து 8th ஜூனில் எடிட்டோரியலில் வந்து இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்டிக்கல், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்காது. பட் குளோபல் பிளாஸ்டிக் ட்ரீட்டியை பற்றி பேசியிருக்காரு. ஸோ ரீமோல்டிங் த குளோபல் பிளாஸ்டிக்ஸ் ட்ரீட்டி அப்படின்னா, ரீமோல்டிங் மீன்ஸ் அது ரீஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. மோல்டிங்னா அது ஒரு ஷேப்பு கொண்டு வர்றது இருக்கு இல்லையா. ஸோ ரீமோல்டிங் மீன்ஸ் ரீஷேப்பிங், ஓகே. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஆத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுங்க போகணும்.
சரி பார்க்கலாம். The Global Plastics Treaty is a significant attempt to establish a legally binding agreement aimed at reducing and eliminating plastic pollution. Global Plastic Treaty means அது ஒரு ஃபார்மலான ஒரு அக்ரிமெண்ட். ஓகேவா? அக்ரிமெண்ட் பிட்வீன் கண்ட்ரீஸ். ஓகே, ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போடக்கூடிய ஒரு ஃபார்மலான அக்ரிமெண்ட். ஏதோ ஒரு காமனான ஒரு தீம் இருக்கும் அவங்களுக்கு, சரியா? ஸோ என்வரான்மெண்ட் பேஸ் பண்ணியோ, எஜுகேஷன் பேஸ் பண்ணியோ, அல்லது சைல்டு கேர் அண்ட் உமன் கேர், எதை பற்றி வேணால் இருக்கலாம், சரியா? ஸோ அதுக்கு காமனான ஒரு அக்ரிமெண்ட்டு தான் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு சம் ஆர்கனைசேஷன் இருக்குது, நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. யுனைடெட் நேஷன்ஸ் கீழே நிறைய இருக்குது. இது இல்லாமல் யூரோப்பியன் யூனியனுக்கு தனியாக இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்குது, சரியா? ஸோ ட்ரீட்டி மீன்ஸ் அக்ரிமெண்ட் பிட்வீன் கண்ட்ரிஸ். ஸோ இந்த குளோபல் பிளாஸ்டிக் ட்ரீட்டி அப்படின்றது இஸ் a significant attempt to establish a legally binding agreement aimed at reducing and eliminating the plastic pollution. பிளாஸ்டிக் பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இது ஒரு சிக்னிஃபிகண்ட்டான அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? லீகலாக அதை ஒரு அக்ரிமெண்ட்டை கொண்டு வர்றதுக்கு, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக, சரியா? எந்த பர்பஸ்க்காக? பிளாஸ்டிக் பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக லீகலாக கொண்டு வரக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு தான் இந்த குளோபல் பிளாஸ்டிக் ட்ரீட்டின்றது ஒரு சிக்னிஃபிகண்ட் அட்டெம்ப்டாக எடுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல சிக்னிஃபிகண்ட் மீன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கன்சிடரபிள், சரியா? கன்சிடரபிள் attempt. The decision to establish an intergovernmental negotiation committee was made in early 2021 during the 5th UN Environment Assembly in Nairobi, Kenya. சரியா? அதாவது நைரோபி கென்யாவில் 5th UNEA அசம்பிளி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க. என்னென்னா இன்டர் நெகோசியேஷன் கமிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு கவர்மெண்ட்லேருந்தும் அவங்கவுங்களுடைய வியூ என்ன இந்த பிளாஸ்டிக் பொல்யூஷனை பற்றி அப்படின்னு கேட்பாங்க, சரியா? அதை வச்சு ஒரு ஃபைனலாக ஒரு முடிவு எடுப்பாங்க, சரியா? அதை தான் நெகோசியேஷன் கமிட்டின்னு சொல்லுவாங்க. இன்டர் கவர்மெண்டல் மீன்ஸ் நிறைய கவர்மெண்ட்ஸ் இருக்கும், நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய கவர்மெண்ட்ஸ் இருக்கும், சரியா? எல்லா கவர்மெண்ட்ஸோடைய பர்ஸ்பெக்டிவையும் கேட்குறது தான் இன்டர் கவர்மெண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அது நைரோபியில் நடந்திருக்கு. அது 2021 அப்படி ஒரு ஒரு நெகோசியேஷன் கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. The INC's journey beginning with an ad hoc open-ended working group meeting in Dakar, Senegal in mid-2022 was followed by subsequent meetings in Uruguay, Paris and Nairobi, with 4th INC 4 is in Canada in April this year. ஸோ இதனுடைய ஜேர்னி அப்படின்றது 2021 ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் 4 செஷன் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, சரியா? ஆட்ஹாக் ஓப்பன் எண்டட் மீன்ஸ் எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ, ஆட்ஹாக் மீன்ஸ் வென் நெசசரி, சரியா? எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் ஓப்பன் எண்டட் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் போட்டிருக்காங்க. எந்தெந்த இடத்துல போட்டிருக்காங்க அப்படின்னா, இது வரைக்கும் 4 இடத்துல இந்த மீட்டிங் நடந்திருக்கு. உருகுவே, பாரிஸ், நைரோபி. அண்ட் 4th செஷன் கனடாவில் நடந்திருக்கு இன் ஏப்ரல் திஸ் இயர், சரியா? The final INC 5 meeting in South Korea will continue to see active participation from International Alliance of Waste Pickers. ஸோ 5th செஷன் சவுத் கொரியாவில் நடக்க போகுது. அதில் இன்டர்நேஷ்னல் அலையன்ஸ் ஆஃப் வேஸ்ட் பிக்கர்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன், இவங்களுடைய ப்ரெசன்ஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? The International Alliance of Waste Pickers, a vocal participant in the UNEA Plastic Treaty process, emphasizes the importance of supporting the formalization and integration of informal waste pickers into discussions on addressing plastics. இதனுடைய இந்த IAWP இதனுடைய ஒரு ப்ரைமரி மோட்டிவ் என்ன அப்படின்னா, இது UNEA உடைய பிளாஸ்டிக் ட்ரீட்டி ப்ராசஸ்க்கு பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்குது. இது எம்ஃபேசைஸ் பண்ணுது. எதை எம்ஃபேசைஸ் பண்ணுது அப்படின்னா, த ஃபார்மலைசேஷன் அண்ட் இன்டகிரேஷன் ஆஃப் இன்ஃபார்மல் வேஸ்ட் பிக்கர்ஸ் இன்டு டிஸ்கஷன் அண்ட் ஆன் அட்ரஸிங் பிளாஸ்டிக்ஸ்.
அதாவது அவங்களுடைய அந்த பர்ஸ்பெக்டிவ், அவங்களுடைய வியூ இருக்கும், அவங்களுடைய சம் என்னென்ன மாதிரியான ஒரு ஒரு கன்சிடரேஷன்லாம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் வந்து ஃபார்மலைஸ் பண்ணுறதுக்காக அது நிறைய வேரியஸ் கவர்மெண்ட்ஸ் இருக்கும். அவங்க எல்லா வேரியஸ் கவர்மெண்ட்ஸ்லேருந்தும் இருக்கக்கூடிய பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அந்த வேஸ்ட் பிக்கர்ஸோடைய ஒரு கலெக்டிவாக இன்டெகிரேட் பண்ணணும். அதே போல் ஃபார்மலைஸும் பண்ணணும். சரியா? ஃபார்மலைசேஷன் மீன்ஸ் ஃபார்மல் ஆக்குறோம். ஃபார்மல் மீன்ஸ் எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு ரூலாக அதை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறேன். இன்டெகிரேட் மீன்ஸ் அதை இன்டெகிரேட் பண்ணுறது, அதை ஒருங்கிணைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, கம்பைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறையா பேர் இருக்காங்க, நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, நிறைய கண்ட்ரீஸில் நிறையா வேஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாத்தினுடைய ஒரு பர்ஸ்பெக்டிவையும் வந்து ஒரு ஃபார்மலைஸ் பண்ணணும், ஒரு ஆக்டாக ஃப்ரேம் பண்ணுற மாதிரி ஃபார்மலைஸ் பண்ணணும், இன்டெகிரேட் பண்ணணும். இதெல்லாம் தான் அதனுடைய ஒர்க்கு. இந்த ஒர்க்கை வந்து எம்ஃபைசைஸ் பண்ணுது. சரியா? ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்து, சரியா, இந்த IAAP அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இது ஃபார்மலைசேஷன் அண்ட் இன்டெகிரேஷன் வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஆல்சோ அட்வொகேட்ஸ் இன்க்ளூடிங் வேஸ்ட் பிக்கர்ஸ் பர்ஸ்பெக்டிவ் அண்ட் சொல்யூஷன்ஸ் அட் எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் பாலிசி அண்ட் லா இம்ப்ளிமெண்டேஷன். சரியா? ஸோ வேஸ்ட் பிக்கர்ஸோடைய பர்ஸ்பெக்டிவ், அவங்களுக்கு என்னென்னலாம் தேவை, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து என்னென்னலாம் தேவை, அல்லது அவங்களுக்கு என்னென்னலாம் சொல்யூஷன்ஸ் தேவை, சரியா, ஒரு லா இம்ப்ளிமெண்டேஷன் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத பற்றிலாம் வந்து அவங்க ஒரு அட்வொகேட் பண்ணுறது அப்படின்னா அவங்களுக்கு சார்பாக வந்து பேசுகிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். These measures aim to acknowledge waste pickers' historical contribution, protect their rights and promote effective and sustainable public waste management practices. சரி, இது இந்த திஸ் மெஷர்ஸ் அப்படின்னா இந்த ஒரு ஸ்டாண்ட் அவங்க எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னா, எந்த நோக்கத்துக்காக எடுக்கிறாங்க அப்படின்னா, வேஸ்ட் பிக்கர்ஸ் ஹிஸ்டாரிக்கல் கான்ட்ரிபியூஷன், ஹிஸ்டாரிக்கலாக அவங்க வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது, ப்ரொமோட் எஃபெக்டிவ் அண்ட் சஸ்டெயினபிள் பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஏன்னா அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவ், அவங்களுக்கு வந்து அந்த ஃபீல்டில் வந்து இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து சம் ப்ரொடெக்ஷன் தேவை, அவங்களுக்கு சம் ரெகுலேஷன் ஆக்டு இதெல்லாம் வந்து தேவை, சம் வெல்ஃபேர் ஸ்கீம் இதெல்லாம் வந்து தேவை. சரியா? ஸோ இதெல்லாம் இருந்ததுனா தான் அவங்களால வந்து எஃபெக்டிவாக அவங்களுடைய ஜாபை வந்து செய்ய முடியும். சரியா? பிளாஸ்டிக் வேஸ்ட்டை மேனேஜ் பண்ணுறது அவங்களோட ஜாப். ஸோ இதெல்லாம் நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம்னா தான் இதை பண்ண முடியும். ஸோ அதனால தான் அவங்களுடைய ரைட்ஸு, அவங்களுடைய ஹிஸ்டாரிக்கல் கான்ட்ரிபியூஷன் இதெல்லாம் வந்து ஒரு மெஷர் பண்ணி அதை அவங்க வந்து அங்கே சப்மிட் பண்ணுறாங்க. என்னென்னலாம் எப்படிலாம் இருக்கணும், அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவ்லேருந்து என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத வந்து பற்றி பேச போகிறாங்க. There is no universally agreed upon terminology for a just transition or a formal definition of the informal waste sector and its workforce. அது யூனிவர்சலி அக்ரீட் அப்பான் டெர்மினாலஜி அப்படின்னா, அதாவது ஒரு இன்ஃபார்மல் வேஸ்ட் செக்டார் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராப்பரான டெஃபனிஷன் வந்து வேர்ல்டில் எந்த இடத்துலையுமே கிடையாது. ஓகேவா? அதை தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. நோ யூனிவர்சலி அக்ரீட் அப்பான் டெர்மினாலஜி அப்படின்னா ஒரு ப்ராப்பரான டெஃபினிஷன் வந்து எந்த கண்ட்ரிலையுமே கிடையாது. எது இன்ஃபார்மல் வேஸ்ட் செக்டார், எது வந்து ஃபார்மலான ஒரு செக்டார் அப்படின்னு சொல்லி அந்த கிளியராக பிரிக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு ஸ்டாண்டை வந்து எந்த கண்ட்ரியுமே எடுக்கலை. சரியா? அதை தான் வந்து அவங்க இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. கிளாரிஃபையிங் தீஸ் டெஃபினிஷன்ஸ் இஸ் க்ரூஷியல். சரியா? அதை வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது, அதை வந்து கிளாரிஃபை பண்ணுறது, எது வந்து ஃபார்மல் எது இன்ஃபார்மல், சரி, அதை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுன்றது இட் இஸ் வெரி க்ரூஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. As a key representative from the global south, India promotes an approach that enhances repair, reuse, refill and recycling without necessarily eliminating the use of plastics altogether. ஸோ இந்தியா அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ கீ ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ரம் குளோபல் சவுத். குளோபல் சவுத் என்டையர் சவுத்துக்கும் வந்து இட் இஸ் அ கீ ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்கிறாங்க. அது சம் அப்ரோச்சை வந்து கொண்டு வருது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, பிளாஸ்டிக் வந்து ரிப்பேர், ரீயூஸ், ரீஃபில்
and recycling without the necessarily eliminating the யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக் ஆல் டுகெதர். சுத்தமாக வந்து அந்த பிளாஸ்டிக்கோட யூசேஜை எலிமினேட் பண்ணாமல் இந்த மாதிரி ரீசைக்ளிங், ரீஃபில்லிங், ரீயூஸிங் ப்ராசஸை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு அப்ரோச்சை இந்தியா கொண்டு வருது. இந்தியா ஹேஸ் ஆல்சோ ஸ்ட்ரெஸ்டு த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அடாப்டிங் கண்ட்ரி ஸ்பெசிஃபிக் சர்க்கம்ஸ்டன்சஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ். அதாவது கண்ட்ரி ஸ்பெசிஃபிக் மீன்ஸ் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு ப்ராசஸை வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுடைய டார்கெட் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவேன். என்டையர்லி எல்லா கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ஐஎன்சி கமிட்டி மூலமாக போட்டு அதை எல்லாத்தையும் ப்ளெயினாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றது வந்து பாசிபிள் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லேயும் அதனுடைய இம்பேக்ட் அண்ட் யூசேஜ், பிளாஸ்டிக்கோடைய இம்பேக்ட் அண்ட் யூசேஜ்ன்றது வந்து மாறும். சரியா? அதனால் ஒவ்வொரு கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக தான் நம்ம வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ரோச் கொண்டு வராங்க. ஹென்ஸ் இந்தியாஸ் இன்ஃபார்மல் வேஸ்ட் பிக்கர்ஸ் who are indispensable remain central to the discussion. Indispensable means unavoidable, தவிர்க்க முடியாது, or inevitable. சரியா? தவிர்க்க முடியாத ஒன்று. அப்படி இருக்கிற இன்ஃபார்மல் வேஸ்ட் பிக்கர்ஸ் வந்து அப்படியான ஒரு ஸ்டேஜில் இருக்கிறதுனால, ஏன்னா நிறைய பேர் வந்து இருக்காங்க, ஒரு கோடிக்கணக்கான பேர் இந்தியாவில் மட்டுமே இருக்காங்க. ஸோ ரெகுலராக வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இவங்க வந்து இந்த சானிடேஷன் ப்ராசஸ் மூலமாக வந்து அவங்க இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி சானிடேஷன் ஒர்க்கர்ஸை வந்து பற்றி நிறைய நியூஸ் நம்ம போடுறோம். சரியா? So we therefore need to rethink the formulation of our EPR norms and raise questions on how to integrate this informal worker cohort into the new legal framework. நம்ம வந்து ஒரு EPR norms வச்சுருக்கோம். சரியா? இது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் நார்ம்ஸு. இதை வந்து நம்ம திருப்பி வந்து ரீஃபார்முலேட் பண்ணணும். சரி, எப்படி வந்து இன்டகிரேட் பண்ணுறது? எதை இன்ஃபார்மல் ஒர்க்கர் கோஹர்ட் மீன்ஸ் அவங்களுடைய ஃபோர்ஸ், சரி, அவங்களுடைய யூனியன், அதை வந்து எப்படி இன்டகிரேட் பண்ணுறது, நியூ லீகல் ஃப்ரேம் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி எப்படி இன்டகிரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து திரும்ப யோசிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஆத்தருடைய பர்ஸ்பெக்டிவ். as the final round of negotiations for the global plastics treaty approaches the INC5, a key question remains on how a global instrument to end plastic pollution can enable a just transition for nearly 15 million people who informally collect and recover up to 58% of global recycled waste. So final round of negotiation என்ன சொல்கிறாங்க, INC5ல ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷினை ரைஸ் பண்ணுறாங்க. என்ன கொஷின் அப்படின்னா, how a global instrument to end plastic pollution can enable a just transition for nearly 15 million people who informally collect and recover up to 58% of global recycled waste. அதாவது ஒரு 15 million people வந்து என்ன பண்ணுறாங்க, குளோபலி 58% ஆஃப் குளோபல் ரீசைக்கிள்டு வேஸ்ட்டை வந்து அவங்க ரெக்கவர் பண்ணுறாங்க. இது எப்படி சாத்தியப்பட போகுது அப்படின்றது தான் வந்து ஒரு மெயின் கொஷினாக அவங்க இந்த 5th செஷனில் வந்து கேட்குறாங்க. thereby shaping a sustainable future. By incorporating their perspectives and ensuring their livelihoods are protected, the treaty can embody social justice and equity principles while leaving no one and no place behind. இது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, இன்கார்பரேட்டிங், அதான் வந்து ஃபார்மலைசேஷன்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து அடையாளப்படுத்துறது, ரெக்கக்னைஸ் பண்ணுறது. தேர் பர்ஸ்பெக்டிவ், அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவை இன்கார்பரேட் பண்ணுறது. என்ஷூரிங் தேர் லிவ்லிஹுட்ஸ் ஆர் ப்ரொடெக்டட், ஏன்னா அவங்களுடைய ஃபீல்டு வந்து அவங்களுடைய ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் வேஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணுறது. ஸோ அதில் வந்து நிறைய இன்ஃபெக்ஷன் டிசீஸ் மூலமாகவோ இல்லை ஆக்சிடென்டலாக ஒரு டெத் இருக்கும். சரியா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம டெய்லி டே டு டே நியூஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அவங்களுடைய லிவ்லிஹுட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The treaty can embody social justice and equity principles while leaving no one and no place behind. இதெல்லாம் பண்ணுறதுனால சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்விட்டி பிரின்சிபல்ஸை மெயின்டைன் பண்ணலாம். யாரையும் விடாமல் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி அதை நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து க்ளோஸ் டெஸ்ட் பார்க்கலாம். இது வந்து பாருங்கள், நான் ஏற்கனவே டெய்லி சொல்கிற மாதிரி க்ளோஸ் டெஸ்ட்டுன்னு வரும்போது
கம்ப்ளீட்டாக ஒரு கிளான்ஸ் வந்து நீங்கள் படிச்சிடணும். அப்போ தான் வந்து நம்ம சில பிளாங்க்குக்கு வந்து பின்னாடி ஆன்சர் இருக்கும், அதை வச்சு நம்ம போட முடியும். சரியா, ஒரு தடவை ரீட் பண்ணிடுவோம். Unemployment arises from a variety of dash. One which is always recurring and effects of which we have had a recent example is the disorganization of industry resulting from a long war. This is a serious dash, admitting of no easy at the best of times. Again, there is the unemployment which followed a marked diminution in the dash of any raw product such as cotton. Fewer hands are required in the mills and the factories. We may call this cause of bad harvests. Similar but more serious is the effect of changes in the industry due to the invention of machinery which does more work and require dash hands. Yet another cause is strike or lockout, and this is more to be deplored because such a stoppage is due to a very trivial matter. Perhaps the men are working half an hour longer than what their union permits. ஸோ இதில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் க்ரைசிஸை பற்றி பேசுகிறாங்க. அது எதனால் வருது, சரியா, அது எந்தெந்த மாதிரியான ஒரு செக்டரில் வந்து அதனோட இம்பேக்ட் எப்படி இருக்குது, அதை பற்றி பேசுகிறாங்க. அதே போல் சிலர் வந்து எம்ப்ளாயபிளாக இருந்தாலும் அவங்களுடைய ஒர்க்கிங் ஹவர், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த லேபர் யூனியன் அவங்க ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய அந்த ஒர்க்கிங் ஹவரை தாண்டி வந்து அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, எதனால் ஒர்க் பண்ணுறாங்க, இதெல்லாம் பற்றி தான் பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஒரு கிளான்ஸு ஈஸியாக ஒரு ஃபாஸ்ட்டாக படிச்சுட்டு அது எந்த கண்டெக்ஸ்ட் வந்து எதை பற்றினது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிட்டிங்கனாவே க்ளோஸ் டெஸ்ட் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப டிலே ஆகாது, ஒரு 1 minute 2 minute தான் ஆகும். ஏன்னா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்க போகிறது வந்து 3-4 லைன் தான் இருக்க போகுது. சரியா, ஸோ இது 1 by 1 நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அரைசஸ் ஃப்ரம் அ வெரைட்டி ஆஃப் டேஸ், அதாவது எந்தெந்த ஒரு ரீசன்னாலலாம் அது அரைஸ் அது உருவாகுது அப்படின்றத பற்றி தான் இங்கே பேசியிருக்காங்க. சரியா, வெரைட்டி ஆஃப் காசஸ் இதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும். வெரைட்டி ஆஃப் தாட்ஸ் டைப்ஸ் எல்லாம் வராது. காசஸ் மீன்ஸ் என்னென்ன காரணத்தினால அது உருவாகுது அப்படின்றது தான் வந்து இங்கே பேசுகிறாங்க. ஸோ வெரைட்டி ஆஃப் காசஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஒன் விச் இஸ் ஆல்வேஸ், ஒன் மீன்ஸ் அந்த ஒன் ஆஃப் த காஸ், நிறைய காசஸ் இருக்குது, அதில் ஒன் which is always recurring and the effects of which we have had a recent example is the disorganization of industry resulting from a long war. அதில் ஒன்று என்ன அப்படின்னா ரெக்கரிங் மீன்ஸ் திரும்ப திரும்ப அது வந்துகிட்டே இருக்கும் பீரியாடிக்கலாக. அது வந்து என்ன அப்படின்னா டிஸ்ஆர்கனைசேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரினாவே ஒரு ஆர்கனைஸ்டாக தான் இருக்கும். சரி, அது வந்து லாங் வார், ஒரு நீண்ட வார்னால அது வந்து டிஸ்ஆர்கனைஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி யாரும் வந்து ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இல்லை. அதனால் வந்து அந்த இடத்துல வந்து ப்ரொடக்ஷன்றது பாசிபிளே கிடையாது. அதனால் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்றது இருக்குது. ஸோ இது வந்து பீரியாடிக்கலாக வரும். அதனால தான் வந்து ரெக்கரிங் சொல்லுவாங்க. ஏன்னா வாருங்கிறது எப்போவுமே இருந்துகிட்டு இருக்காது, எப்போயாவது ஒரு தடவை தான் வரும். அதனால தான் ரெக்கரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் a serious dash admitting of no easy dash at the best of times. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியும் இல்லையா, படிக்கும்போது நம்ம திஸ் இஸ் அ சீரியஸ் இஷ்யூ ஆர் ப்ராப்ளம், இந்த மாதிரியான ஒரு சென்ஸில் தான் வந்து இந்த பிளாங்கில் வந்து வரும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஆப்ஷனை பார்ப்போம். ப்ராப்ளம்ன்றது இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன். சீரியஸ் டிஸ்கஷன்லாம் வராது, டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் வந்து கண்டெக்ஸ்டுவலாக மேட்ச் ஆகாது. சரியா, ஸோ திஸ் இஸ் அ சீரியஸ் ப்ராப்ளம் அட்மிட்டிங் ஆஃப் நோ ஈஸி. ஸோ அடுத்தது திஸ் இஸ் சீரியஸ் ப்ராப்ளம் அட்மிட்டிங் ஆஃப் நோ ஈஸி சொல்யூஷன் வரும். இந்த இடத்துல வந்து இது ஒரு சீரியஸான ப்ராப்ளம். அட்மிட்டிங் மீன்ஸ் அது வந்து இந்த சொல்யூஷனை வந்து ஈஸி சொல்யூஷனை அனுமதிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து பெஸ்ட் ஆப்ஷன் சொல்யூஷனாக தான் இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு கிராமட்டிக்கலாக தான் படிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது. சரியா, ஸோ நெக்ஸ்ட்டு அகைன் தேர் இஸ் த அன்எம்ப்ளாய்மெண்ட் which followed a marked diminution in the dash of any raw product such as cotton. Fewer hands are required in the mills and the factories. So diminution means குறைஞ்சிட்டே வர்றது.
சரி, இது வந்து நெகட்டிவ் சென்ஸில் இருக்கக்கூடிய ஒரு வேர்டு, அது குறையிறது. ஸோ அதுதான் வந்து டிமினிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இப்போ ஒரு ஆப்ஷன்லேருந்து போவோம். குவான்டிட்டி வரும். குவான்டிட்டி மீன்ஸ் அதனுடைய நம்பர் ஆஃப், அது எத்தனை நம்பர் ஆஃப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குவான்டிட்டி ஆஃப் எனி ரா ப்ராடக்ட் சச் அஸ் காட்டன், ஃபியூவர் ஹேண்ட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் இன் த மில்ஸ். அப்போ இந்த இடத்துல குவான்டிட்டி வர்றதுக்கு தான் வந்து ரொம்ப ஒரு க்ளோசஸ்ட், ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்க முடியும். ஏன்னா மெட்டீரியல் அப்படிங்கிறது வராது. சரி, மெட்டீரியல்னால் பர்டிகுலர் மெட்டீரியல் மட்டும் பேசுது. மெட்டீரியல் ஆஃப் எனி ரா ப்ராடக்ட், மெட்டீரியல் ஆஃப் சச் காட்டன் அப்படின்னு வராது. ஸோ இங்கே நம்மளுக்கு தேவையானது என்னென்னா, அந்த ரா ப்ராடக்டோடைய நம்பர்ஸ், அதனுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டே வருது. காட்டன் இதெல்லாம் வந்து குறைஞ்சிட்டே வர்றதுனால ப்ரொடக்ஷனுடைய ஒரு அமௌண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்றது குறைஞ்சிட்டே வர்றதுனால ஃபியூவர் ஹேண்ட்ஸ் ஆர் ரெக்வயர்டு. ரொம்ப கம்மியான பேர் தேவைப்பட்டாவே போதும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ இதனால தான் வந்து இது ஒன் ஆஃப் த காஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஒன் ஆஃப் த காஸ். ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப மெயினாக நம்ம பார்க்கக்கூடிய அந்த கண்டெக்ஸ்டோட பார்க்கும்பொழுது அதோட குவான்டிட்டி குறைஞ்சிருச்சு. சரியா, ப்ரொடக்ஷனோட குவான்டிட்டி குறைஞ்சிருச்சு. அதனால் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஒர்க்கர்ஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் தேவைப்படுறாங்க. சரியா, அதனால் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக குவான்டிட்டி தான் இருக்க முடியும். ஸோ மெட்டீரியல், குவாலிட்டி அதெல்லாம் வந்து இருக்காது. சரியா, we may call this cause of bad harvests similar, but more serious is the effect of changes in industry due to the invention of machinery which does more work and require dash hands. We may call this cause of bad harvest. இது வந்து நம்ம ரொம்ப மோசமான சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சிமிலர் பட் மோர் சீரியஸ் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் இண்டஸ்ட்ரி. எதனால் வந்து இது ஒரு இந்த பேட் ஹார்வெஸ்ட் அப்படின்றது சில நேரம் நடக்குது அப்படின்னா, த இன்வென்ஷன் ஆஃப் மிஷினரி. ஸோ புது டெக்னாலஜி இதெல்லாம் வந்துடுது இல்லையா, அதனால் வந்து அந்த மெஷினரி என்ன பண்ணிடுது, மோர் ஒர்க் அண்ட் ரிக்வயர்ஸ். இந்த இடத்துல அப்போ என்ன வரணும், லெஸ் ஹேண்ட்ஸ் அந்த மாதிரியான ஒரு வரணும். லெஸ் அல்லது நெகட்டிவ் சென்ஸில் ஏதோ ஒரு மீனிங் வரும். கம்மியான அப்படின்ற ஒரு சென்ஸில் ஏதோ ஒரு மீனிங் வரும். சரி, அந்த இன்வென்ஷன் ஆஃப் மிஷினரின்றது வந்து நிறைய ஒர்க்கை கம்மியான ஆளுங்களை வச்சு பண்ணிடுது அப்படின்ற சென்ஸில் தான் இது இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு ஆப்ஷன் வந்து ஃபியூவர், இதுதான் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்க முடியும். சரியா, மற்ற எல்லாமே வந்து மோர், மெனி, லாட் ஆஃப் அப்படின்றதுலாம் வந்து கண்டெக்ஸ்டோட இங்கே மேட்ச் ஆகாது. ஏன்னா இங்கே ஆல்ரெடி மோர் ஒர்க்குன்னு இருக்குது. அப்போ லெஸ் ஹேண்ட்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதை நம்ம பார்த்தோம், ரிக்வயர்ட் ஃபியூவர் ஹேண்ட்ஸ் ஆர் ரிக்வயர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தான் இங்கேயும் இருக்கணும். ஸோ இதை வந்து ஃபுல்லாக நம்ம படிக்கும்பொழுது தான் வந்து கண்டெக்ஸ்ட்டை வந்து கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு பிளாங்க்குக்கும் என்ன வரலாம், ஒருவேளை கிராமட்டிக்கலாக நம்மளுக்கு தெரியலனாலும் கூட ஒவ்வொரு பிளாங்க்குக்கும் எது வர்றதுக்கு மேக்ஸிமம் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக போட்டுற முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேராஜம்பிள்ஸ். ஸோ பேராஜம்பிள்ஸ் வந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சால்வ் பண்ணும்போது பேராஜம்பிள்ஸ் வந்து எடுத்தோடனே ஆப்ஷன்லேருந்து போகாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏபிசிடின்னு ஒரு 4 இருக்குது இல்லையா, 4 இல்லை 5 கூட இருக்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரீட் பண்ணணும். ஒவ்வொரு சென்டென்ஸையும் ஒரு அந்த ஆர்டர்லேயே கூட பண்ணுங்கள், இல்லை ஏதோ ஒரு வகையில் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறமா அதோடய கண்டெக்ஸ்ட், இதுலேயும் வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்டெக்ஸ்ட் தான் வந்து நம்ம சரியா. ஃபஸ்ட்டு வந்து ரீட் எவ்ரி சென்டென்ஸ். செகண்டு கிராஸ்ப் கண்டெக்ஸ்ட். அது எதை பற்றினது, அந்த பேராஜம்பிள் வந்து எதை பற்றினது, அது எப்படியும் வந்து ஒரு பேராகிராஃப்லேருந்து சென்டென்ஸாக பிரித்து தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அப்போ அந்த பேராகிராஃப் வந்து எதை பற்றினது, ஈவன் அந்த பேராகிராஃப் ஒரு மிடில் ஆஃப் த பேசேஜ்லேருந்து எடுத்திருந்தாலும் கூட அதை படிக்கும்போது ஒரு ஓரளவுக்காக நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதனுடைய கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்றது. இதை பண்ணதுக்கப்புறமா நீங்களே வந்து அதனுடைய ஒவ்வொரு சென்டென்ஸோடைய சென்ஸ் என்னன்னு பார்த்து அந்த ஒவ்வொரு சென்டென்ஸையும் வந்து இன்னொரு சென்டென்ஸோட ஸ்டாக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அரேஞ்ச் பண்ண முடியுமா, ஒன்று பின்னாடி ஒன்று கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பாருங்கள். சென்டென்ஸ் கனெக்ஷன் அதுக்கு ஏதாவது பாசிபிள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறமா தான் வந்து ஃபைனலாக வந்து நம்ம ஒரு ஆர்டரை வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, ஃபைனலைசிங் த ஆர்டர்.
நம்ம ஒரு ஆர்டரை வந்து ஃபைனலைஸ் பண்ணுவோம். இதுதான் ஃபஸ்ட் வரும், இது செகண்ட் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஆர்டரை ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா தான் அந்த ஆர்டரை எடுத்துகிட்டு போய் தான் ஆப்ஷனில் வந்து மேட்ச் பண்ணணும். சரியா? இப்படி பண்ணும்பொழுது தான் வந்து நம்ம ஒரு 100% வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கக்கூடிய பேராசிம்பிள்லாம் வந்து இந்த 5 இதையும் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஒரு 1 to 2 minutes தான் ஆகும். அதுக்கு மேலே ஆகாது. சரியா? ஏன்னா டயர் 2வில் கேட்கக்கூடிய அந்த பேராசிம்பிள்ஸ்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி தெரியும். பட் கண்டெக்ஸ்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. அந்த கனெக்ட் பண்ணுறது எப்படி, கனெக்டர்ஸ், அந்த கனெக்டர்ஸ் வந்து ரொம்ப ஓப்பனாக கொடுக்கலனாலும் கூட கண்டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி எப்படி கனெக்ட் பண்ணுறது ஒவ்வொரு சென்டென்ஸும், இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். அது நம்ம போக போக டெய்லி செஷனில் நம்ம பார்ப்போம். சரியா? இந்த கொஷின் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரீட் பண்ணுவோம். அதில் இருக்கக்கூடிய கண்டெக்ஸ்ட் என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ தென் ஒய் ஆர் நாட் சிலிக்கான் வேலி என்டர்பிரினர்ஸ் கிளாமரிங் டு டீகோட் த ஆன்சியன்ட் விஸ்டம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வேர்டே பார்த்திங்கன்னா ஸோ அப்படின்னு வருது. சரியா? ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி அந்த ஆன்சியன்ட் விஸ்டமை பற்றி அவங்க பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். த ஃபெயிலியர் ரேட் இன் ஃபைண்டிங் எ நியூ ட்ரக் இஸ் ஆஸ் ஹை as 95% பிகாஸ் தீஸ் ஒன்ஸ் thriving கல்ச்சர்ஸ் ஆர் now reduced to an endangered tribe. Okay. According to industry data, it takes $2.6 billion and an average 14 years to develop a new drug. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆப்ஷன் பி வந்து ஒரு ஃபெயிலியரை பற்றி பேசுது. நியூ ட்ரக் இஸ் as high as 95%. ட்ரக் யூசேஜை பற்றி பேசுது. ஆப்ஷன் சி வந்து இந்த கல்ச்சர் வந்து எப்படி பர்டிகுலர் ஒரு ட்ரைபை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத பற்றி பேசுது. சரியா? ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து ஒரு டேட்டாவை ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேட்டாவை ஐடென்டிஃபை பண்ணி அந்த டேட்டாவை வச்சு இது ஆரம்பிக்குது. இந்த என்டையர் ஏபிசிடி அந்த 4 சென்டென்ஸ்லேயுமே வந்து அந்த டேட்டாவை ஃபஸ்ட்டு வச்சு பேசக்கூடிய ஒன்று அப்படின்னா அக்கார்டிங் டு இண்டஸ்ட்ரி அப்படின்னு வரும். இந்த அக்கார்டிங் டு அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியோடைய டேட்டாவை பொறுத்தவரை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும்போது ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சரியா? ஸோ அக்கார்டிங் டு இண்டஸ்ட்ரி டேட்டா இட் டேக்ஸ் $2.6 billion and on average 14 years to develop a new drug. ஒரு ட்ரக்கை டெவலப் பண்ணுறதுக்கு 14 years ஆகுது. $2.6 billion வந்து செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக இருக்க முடியும். அதுக்கு அடுத்தது த ஃபெயிலியர் ரேட், இது பாருங்கள் ஆப்ஷன் பி பாருங்கள். த ஃபெயிலியர் ரேட் இன் ஃபைண்டிங் எ நியூ ட்ரக் இஸ் as high as 95%. ஃபஸ்ட்டு நியூ ட்ரக்கை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து $2.6 billion ஆகுது. 14 years வந்து செலவு பண்ணுறாங்க. ஆனால் அப்படி இருந்தும் ஃபெயிலியர். சரி, அப்போ இதுதான் வந்து செகண்டாக வரும். ஃபெயிலியர் ரேட், சக்ஸஸ் ரேட்டு, ஃபெயிலியர் ரேட்டுன்னு இருக்குது. இப்போ ஒரு விஷயத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு சக்ஸஸ் ரேட், ஃபெயிலியர் ரேட்டுன்னு இருக்குது. சரியா? ஸோ அப்போ ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த ரேட்டை வந்து நம்ம அதை பற்றி பேசுவோம். ஸோ அப்போது ஒரு நியூ ட்ரக்கை டெவலப் பண்ணுறோம், அதுக்கப்புறமா அதனுடைய ஃபெயிலியர் ரேட்டு, சக்ஸஸ் ரேட்டை பற்றி பேசுகிறோம். ஸோ டிபி வரும். சரி, இது இந்த ஆர்டரில் தான் வரும். அதுக்கப்புறமா ஸோ தென் ஒய் ஆர் நாட் சிலிக்கான் வேலி என்டர்பிரினர்ஸ் கிளாமரிங் டு டீகோட் த ஆன்சியன்ட் விஸ்டம். ஸோ இதுதான் வந்து வரும். இது ஃபெயிலியர் ரேட்டாக இருந்தாலும் ஏன் வந்து அதை அவங்க பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பேசுகிறாங்க. பிகாஸ் தீஸ் ஒன்ஸ் த்ரைவிங், ஆப்ஷன் சி பாருங்கள், பிகாஸ் தீஸ் ஒன்ஸ் த்ரைவிங் கல்ச்சர்ஸ் ஆர் நவ் ரெடியூஸ்டு டு அன் என்டேஞ்சர்ட் ட்ரைப். ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் இது என்ன மாதிரியான ஆர்டரில் வரலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டி, செகண்டு வந்து பி, சரியா? அப்போ தேர்டு வந்து ஏ, ஃபோர்த் வந்து சி. ஸோ டிபிஏசி இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஃபஸ்ட்டு வந்து ரீட் பண்ணணும். அதுக்கடுத்தது அதனோட கண்டெக்ஸ்ட் என்ன, அல்லது அதனோட கனெக்டர்ஸ், அதனோட கனெக்டிங் வேர்ட்ஸ். இந்த இடத்துல வந்து அக்கார்டிங் டு இருக்குது, ஸோ இருக்குது, அடுத்தது பிகாஸ். அப்புறம் கண்டெக்ஸ்டுவலாக பார்த்திங்கன்னா இந்த ஃபெயிலியர் ரேட்.
இதையெல்லாம் வச்சு நம்ம கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த சென்டென்சஸோடைய மீனிங் என்னன்றதை நம்ம கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் நம்ம அதை பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இது வந்து ஒரே ஒரு சென்டென்ஸ் தான், அதை வந்து பிரிச்சிருக்காங்க. சரியா? இது எப்படி? இது வந்து ரொம்ப ஈஸியான ஒன்று. சில நேரத்தில் வந்து இந்த மாதிரியான சிம்பிளான சென்டென்ஸ் கூட கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். எது வந்து ஃபஸ்ட்டு வரும், எது செகண்ட் வரும் அப்படின்றத வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபெல் பிஃபோர் மீ a carcass of an animal when suddenly my heart skipped a beat. ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபெல் பிஃபோர் மீ அப்படின்றது, ஸோ அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வராது. சரியா? இது வந்து ஃபஸ்ட்டு வராது. a carcass of an animal. சரியா? அப்போது இது ஃபெல் பிஃபோர் மீ a carcass of an animalனா a carcass of an animal fell before me அப்படின்னு சொல்லி வரலாம். ஸோ carcass means இட்ஸ் a dead body. டெட் பாடியை தான் வந்து carcassன்னு சொல்லுவாங்க. when suddenly my heart skipped a beat. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி எழுதலாம்னா my heart skipped a beat, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வரும். சரியா? எப்போ அது நடந்தது? என்னோடய ஹார்ட் வந்து துடிக்கிறதே நின்றுச்சு. எப்போ? வென் சடன்லி. எப்போ அப்படிங்கும்போது வென் அப்படிங்கிறனால எப்போன்ற அந்த கொஷினுக்கு வந்து சரியாக ஐடென்டிஃபை பண்ணுறது இந்த ஆப்ஷன் சி தான். வென் சடன்லி ஏ கேர்காஸ் ஆஃப் அன் அனிமல், ஒரு டெட் பாடி வந்து ஏன் முன்னாடி விழுந்தது? ஃபெல் பிஃபோர் மீ. ஸோ கரெக்ட் ஆர்டர் அப்படின்றது டிசிபிஏ. நெக்ஸ்ட் வந்து இதுவும் பாருங்கள். இன் அக்கார்டன்ஸ் வித் ஹைரார்கியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த சர்வீசஸ் ரெண்டர்ட், ரிவார்ட்ஸ் ஆர் கிவன் அண்ட் ஆர் நாட் ரிலேட்டட் டு த எக்கனாமிக் வேல்யூ. ஸோ இது என்ன ஆர்டரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இன் அக்கார்டன்ஸ் வித் ஹைரார்கியல் ஸ்டேட்டஸ், இது வந்து ஒரு ஓப்பனிங்காகவும் இருக்க முடியாது, க்ளோஸாக, இது ஒரு இன்பிட்வீனில் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சோம். அது வாசிக்கும் போதே தெரியுது. ஆஃப் த சர்வீசஸ் ரெண்டர், இது வந்து பிகினிங்காக இருக்க முடியாது. ஸோ ரிவார்ட்ஸ் ஆர் கிவன், ஸோ இது வந்து வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆர் நாட் ரிலேட்டட், இது வந்து வாய்ப்பு இல்லை. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிவார்ட்ஸ் ஆர் கிவன் இன் அக்கார்டன்ஸ் வித் ஹைரார்கியல் ஸ்டேட்டஸ், ஸோ இது வந்து செகண்டாக இருக்கும். ஸோ ரிவார்ட்ஸ் ஆர் கிவன், ரிவார்ட்ஸ் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா ஹைரார்கியல் ஸ்டேட்டஸை வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன் அக்கார்டன்ஸ் வித் ஹைரார்கியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த சர்வீசஸ் ரெண்டர்ட், இது வந்து வராது, சரி. இன் அக்கார்டன்ஸ் வித் ஹைரார்கியல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆர் நாட் ரிலேட்டட் டு த எக்கனாமிக் வேல்யூ. ஸோ இதுதான் வரும். ஹைரார்கியல் ஸ்டேட்டஸை வச்சு தான் கொடுக்குறாங்களே ஒழிய எக்கனாமிக் வேல்யூ வச்சு கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எக்கனாமிக் வேல்யூ ஆஃப் த சர்வீசஸ் ரெண்டர், என்ன சர்வீஸ் கொடுத்துருக்கோமோ அதனுடைய எக்கனாமிக் வேல்யூவை பற்றி வச்சு கொடுக்குறதில்ல, ஹைரார்கியல் ஸ்டேட்டஸை வச்சு தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இப்படி தான் ஒரு 4 சென்டென்ஸையும் வாசிக்கும் போது எது ஃபஸ்ட்டு வரலாம், எது வராது, கண்டெக்ஸ்டுவல், அதுக்கு அதனோட கண்டெக்ஸ்ட் என்னன்றதை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த இடத்துல வந்து ரிவார்ட்ஸ் எதை எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. இது வந்து ஒரு வித்தின் ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ளார கூட ரீட் பண்ணி கண்டெக்ஸ்ட் என்னன்றதை முடிவு பண்ணலாம். அதுக்கப்புறமா ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் வந்து எது ஃபஸ்ட்டு வரலாம் அப்படின்றத வந்து நம்ம முடிவு பண்ணிட முடியும். அது எப்போ முடிவு பண்ண முடியும்? கண்டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கிளியராக இருக்கும்போது மட்டும்தான் அது எது ஃபஸ்ட்டு வர முடியும் அப்படிங்கிறத நம்மளால் முடிவு பண்ண முடியும். அதனுடைய கண்டெக்ஸ்ட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக போய்டும். ஸோ எஸ்எஸ்சியில் வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு தான் கொடுப்பாங்க. பட் அதனுடைய அது எது ஃபஸ்ட்டு வரும், எது அந்த ஆர்டர் இருக்கு இல்லையா, இந்த ஆர்டர் வந்து டயர் 2 லெவலில் ஸ்லைட்டாக டிஃபிகல்ட்டாக, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஒரு மைனூட்டான டிஃபிகல்ட்டி தான் இருக்கும். அதுவும் வந்து நீங்களாக நினச்சி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் அந்த டிஃபிகல்ட்டியே தெரியும். சரியா? இன்னும் டயர் 2ல் 2023 பேராசம்பிளே கேட்கல, பட் ஆனால் வந்து அதை கேட்பாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்னது? CADB, ஆப்ஷன் 3 தான் வந்து ஆன்சர்.
அடுத்தது இதில் வந்து ஃபஸ்ட்டு இது ஒரு டைப் ஆஃப் பேராஜெம்பல். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. சில கேஸில் வந்து லாஸ்ட்டு சென்டென்ஸையும் கொடுத்துருவாங்க. இதில் கூட வெறும் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் மட்டும்தான் இருக்குது. நம்ம அதுக்கு அடுத்து அதை ஃபஸ்ட்டு சென்டென்ஸை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய சென்டென்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை ஒரு ஆர்டராக நம்ம ஃப்ரேம் பண்ணணும். சரி, சில இதில் வந்து ரொம்ப டஃப்பாக கேட்கணும் அப்படின்னா லாஸ்ட் சென்டென்ஸையும் கொடுத்துருவாங்க. ஸோ சச் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் ப்ரொனவுன்ஸ்மெண்ட்ஸ் நாட் ஓன்லி இன் த ஆங்கிலோ-அமெரிக்கன் அகாடமியா அண்ட் த லிட்ரேச்சர் ஆஃப் த தேர்ட் வேர்ல்ட் ஹவெவர் ஆர் அ காமன் ஃபீச்சர். இது இப்போ ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு இதில் இருக்குது. சரியா? ஸோ இப்போ போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சம் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் இருக்குது. போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் அப்படின்னா அதனுடைய பிளேஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் அப்படின்னா அது நடந்ததுக்கு அப்புறமா, ஏதோ ஒன்று நடந்திருக்கு அதுக்கு அப்புறமா. ஸோ இது வந்து ப்ரொனவுன்ஸ்மெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து எது ஃபஸ்ட்டு வரும்? நாட் ஓன்லி இந்த ஆங்கிலோ அமெரிக்கன் அப்படின்னா ஆங்கிலோ அமெரிக்கன் அகாடமிக் கல்ச்சரில் மட்டும் இல்லை, பட் ஆல்சோ. ஸோ நாட் ஓன்லி பட் ஆல்சோ அப்படிங்கிறது வந்து கிராமட்டிக்கலாக நம்ம பார்க்க போகிறோம். அது நம்ம பின்னாடி நம்ம கிராமர் டீச் பண்ணும்போது சொல்கிறேன். நாட் ஓன்லி பட் ஆல்சோ அப்படிங்கிறது வந்து ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷனில் இது ஒரு 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 டெம்ப்ளேட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கனெக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, ஹவெவர், மோரோவர், இந்த மாதிரிலாம் அது வந்து எந்த டைப் ஆஃப் சென்டென்ஸுக்கும் வந்து கனெக்டராக வந்து அது யூஸ் ஆகும். அதே போல் இதுவும் வந்து அந்த நாட் ஓன்லி பட் ஆல்சோ வந்து இட்ஸ் லைக் எ கனெக்டர் அந்த மாதிரி. சரியா? இது ஒரு டெம்ப்ளேட் மாதிரியே. இது நம்ம வந்து சென்டென்ஸில் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ நாட் ஓன்லி அப்படின்னு வந்ததுனாவே அதுக்கு வந்து ஒரு சம் சென்டென்ஸ் இருக்கும். இந்த இடத்துல வந்து நாட் ஓன்லி இந்த ஆங்கிலோ அமெரிக்கன் அகாடமியா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது இந்த ஆங்கிலோ அமெரிக்கன் அகாடமியாவில் மட்டும் இல்லை, பட் ஆல்சோ இந்த தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ் அது மற்ற தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ்லேயும் அது இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கண்ட்ரிஸ், அதாவது பிளேஸை பற்றி இங்கே பேசுகிறாங்க. நாட் ஓன்லி ஹியர் பட் ஆல்சோ தேர், அந்த மாதிரியான மீனிங்கில் சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஏவும் டியும் வந்து காமனாக வரும், அடுத்தடுத்து வரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருது. சரியா? ஸோ போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் ப்ரொனவுன்ஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஆன் த லிட்ரேச்சர் ஆஃப் த தேர்ட் வேர்ல்ட், இது வந்து வர ஃபஸ்ட் ஆப்ஷனாக இது வந்து வராது. சரியா? ஹவெவர் ஆர் காமன் ஃபீச்சர் ஆஃப் த லிட்ரேச்சர். ஸோ அப்போ இதுதான் வந்து ஓப்பனிங்காகவே இருக்கும். போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது நாட் ஓன்லி இன் த ஆங்கிலோ அமெரிக்கன் அகாடமியா, இங்கே மட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வரும், பட் ஆல்சோ தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்தது வந்து ஹவெவர் ஆர் அ காமன் ஃபீச்சர் ஆஃப் த லிட்ரரி தியரி ப்ராக்டிஸ்டு ஆன் த லிட்ரேச்சர் ஆஃப் த தேர்ட் வேர்ல்ட். ஸோ அப்போது தேர்டு இது வரும், ஃபோர்த் வந்து இது வரும். சரியா? ஸோ ஆப்ஷன் வந்து ஏ, டி, சி, பி, இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். ஸோ அடுத்தது வந்து கிராமட்டிக்கல் எரர் பார்ப்போம். பேபல் இஸ் எ ஓல்டஸ்ட் மெம்பர் இன் அவர் பிளாக் ஐஸ் கிளப். இப்போ ஓல்டஸ்ட் அப்படின்றது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி வருது. ஸோ அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து த தான் வரும். ஸோ த ஓல்டஸ்ட் தான் வந்து கரெக்டான ஒரு இது. சரியா? ஸோ இப்போ ஆப்ஷன் 2 ஏ ஓல்டஸ்ட் மெம்பர் தான் இது எரர். நீங்கள் வந்து எந்த ஆப்ஷன் வந்து எரர்ன்றது தான் நம்ம இங்கே கேட்டிருக்கோம் கொஷனில். இதில் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் த ஆப்ஷன் தட் எக்ஸ்பிரஸஸ் த கிவன் சென்டென்ஸ் இன் த பாசிட்டிவ் டிகிரி ஆஃப் கம்பேரிசனில் எது வந்து இந்த கொடுத்துருக்க ஒரு ஆப்ஷனில் எது வந்து பெஸ்ட்டாக அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஷீ இஸ் த டல்லஸ்ட் சைல்டு இன் த கிளாஸ். டல்லஸ்ட் சைல்டு அப்படின்றது வந்து இந்த இடத்துல வந்து எரர். சரி, டல்லஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டோம், சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ அதுக்கு அப்போ அந்த ஒரு அந்த சென்ஸ்லேயே நம்ம சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா டல்லஸ்ட்டுன்ட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், அந்த வேர்டுக்கு பதிலாக அந்த என்டையர் சென்டென்ஸையே ஒரு ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். அதை எப்படி எழுதலாம்? நோ அதர் சைல்டு இன் த கிளாஸ் இஸ் ஆஸ் டல் அஸ் ஷீ. இப்படி தான் நம்ம எழுத முடியும். சரியா? ஸோ டல்லஸ்ட் அப்படின்றது வந்து இந்த இடத்துல எரர். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி வந்து நம்ம வொக்காபுலரி பார்த்தோம். அதிலிருந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் பார்த்தோம், க்ளோஸ் டெஸ்ட்டு,
பேராஜம்பிள்லாம் பார்த்தோம். ஸோ டெய்லி வந்து இந்த செஷன் இருக்கும். மார்னிங் 7 o'clock 8 o'clock கிட்ட நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ டெய்லி வந்து நீங்கள் இந்த ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னாவே போதும். டயர் 1ல் என்னென்ன மாதிரியான கொஷின்லாம் கேட்கலாம் அப்படின்றதுக்கான அந்த டிஃபிகல்ட்டி லெவல் எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்றதுக்கு நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. சரியா? ஸோ மறக்காமல் இந்த செஷன் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஜஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 40 to 50 minutes தான் இந்த செஷன் இருக்கும். இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக டயர் 1 டயர் 2 லெவல் வரைக்குமே இது வந்து போதுமானது. ஏன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நம்ம எடுக்கிறோம் இல்லையா? ஸோ போக போக வந்து கிராமரோட ஸ்பெசிஃபிக் டாபிக் வைஸ் வீடியோ, நவுன்னா என்ன, அதை வந்து இன்டெப்த்தாக எப்படி வந்து கவர் பண்ணுறது, ஸோ கம்ப்ளீட் கிராமர் டாபிக், அப்புறம் கம்ப்ளீட் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான டாபிக், பேராஜம்பிள் எப்படி கிராக் பண்ணுறது, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எப்படி கிராக் பண்ணுறது, எல்லாத்தையுமே பற்றி நான் அடுத்தடுத்து நான் போட்டுட்ருக்கேன். ஸோ அதுக்கு வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, டச்லேயே இருங்க. ஓகே, தேங்க்யூ.